ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தார். அவர் நாள்தோறும் ஊர் எல்லையில் இருக்கிற காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி ஊர் மக்கள்கிட்ட விற்று பொழைச்சிட்டு இருந்தார். ஒரு நாள் அவன் வழக்கமாக விறகு வெட்டி கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு களைப்பாக இருந்தது. அங்கிருந்த ஒரு மரத்தினுடைய நிழலில் போய் படுத்துக்கிட்டாரு. அந்த மரமானது நினைப்பதெல்லாம் கொடுக்கிற மந்திர மரமாக இருந்தது. அந்த விஷயம் அவருக்கு தெரியாது. அப்போ தென்றல் காத்து சில்லுன்னு வீசுச்சு. அப்போ அவனுக்கு சுகமா இருந்தது. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல பஞ்சு மெத்தை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று அவன் மனசுல நினைச்சாரு. அடுத்த நிமிஷமே அவன் அருகில ஒரு கட்டிலும் அதுல பஞ்சு மெத்தையும் வந்து சேர்ந்தது. விறகு வெட்டியும் மகிழ்ச்சி தாங்க முடியாம உடனே அதுல ஏறி படுத்துக்கிட்டாரு. நாள் முழுவதும் கடினமா உழைத்தா அவனுக்கு உடம்பெல்லாம் வலித்தது. அந்த சமயத்துல முதுகு கை காலெல்லாம் பிடிச்சு விட ஒரு இளம் பெண் இருந்தா எவ்வளவு நன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. என்ன அதிசயம்! அடுத்த நிமிஷமே அங்க ஒரு இளம் பெண் தோன்றினாள். அவங்களுடைய கை கால்களை பிடித்து கொண்டிருந்தாள். விறகு வெட்டிக்கு ஒன்றுமே புரியல. அவன் மகிழ்ச்சி வெள்ளத்துல மிதந்தான். அவன் ஆச்சரியப்பட்டான். நினைப்பதெல்லாம் நடக்கிறதே, இவ்வளவு சுகம் இருந்தாலும் வயிற்றில் உணவில் பட்டினி இருக்கின்றதே, இப்பொழுது அறுசுவை உணவு இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. அடுத்த நிமிஷமே தங்க தட்டிலேயே அறுசுவை விருந்து வந்தது. விறகு வெற்றி வயிறார உண்டுட்டு உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப அவரு உறங்கினாரு. அவர் மனசுல திடீர்னு ஒரு பயம் வந்துச்சு. நம்ம காட்டுல தனியா தானே இருக்கோம். இப்போ ஒரு சிங்கம் வந்து நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளை கொண்டுடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கு அடுத்த நிமிஷமே ஒரு சிங்கம் வந்து தோண்டி அவனை கொண்டுடுச்சு. மாரல் ஆஃப் ஸ்டோரி என்னன்னா, நம்ம எண்ணப்படி தான் வாழ்க்கையும் அமையும். நம்ம உயர்ந்தவற்றை எண்ணினா நம் வாழ்க்கையும் நல்லாகவே அமையும். தவறான எண்ணங்களை எண்ணினா நம்ம வாழ்க்கையும் துன்பத்தாலேயே நிறைந்திருக்கும். எனவே நாம் எப்பொழுதுமே உயர்ந்தவற்றையே நினைக்க வேண்டும். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்.